கண்டிப்பா வந்திருக்கு. இப்பதான் ஸ்டார்ட் ஆகிருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் ஷோ போயிருக்கு. அடுத்தடுத்த ஷோக்கள் இருக்கு. இது மூலமா மக்கள் வந்து போய் இதுக்கு கெவிக்கு சப்போர்ட் பண்றது வந்து அந்த ஊர் மக்களுக்கான ஒரு சப்போர்ட்டா நான் பார்க்குறேன். அந்த மாதிரியா இருக்கிற மலை கிராமங்களுக்கு இது மூலமா ஒரு மாற்றம் வருது அப்படின்னா கெவிக்கு அதுதான் பெரிய சக்சஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது நடக்க ஸ்டார்ட் ஆகிருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். இல்லை, எந்தெந்த மொமெண்ட்ல எதெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும்னு நான் நினைச்சேனோ அந்த மொமெண்ட்லலாம் வந்து என்னோடையும் சரி ஒவ்வொருத்தர் நடித்த எல்லாரு கூடயும் கனெக்ட் ஆனாங்க ஆடியன்ஸ். அதுதான் ஒரு பெரிய சக்ஸஸாக நான் பார்க்குறேன். ஸோ ஃபேமிலியோடு போயிட்டு கெவியை பக்கத்தில் இருக்கிற தியேட்டரில் போய் பாருங்கன்னு ஒரு பெரிய ரெக்வெஸ்ட்டாக நான் வச்சுக்கிறேன். ஆக்சுவலி அது யோசிச்சு பாருங்களேன். இங்கே நம்மளுக்கு தேவைன்னு சொல்லி நம்ம சொல்லும்போது வர எதிர்ப்பை தாண்டி ஒரு 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 தனி மனிதனாக ஒரு சக்ஸஸ் எடுத்து கொண்டு போகும்போது அந்த மொமெண்ட் மறக்க முடியாத ஒரு மொமெண்ட். அவனோட சக்ஸஸ் நம்மளோட சக்ஸஸ் மாதிரி ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுதான் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸாக நான் பார்க்குறேன். தேங்க்யூ. ஹாய், ஹலோ மக்களே, வணக்கம். நான் உங்கள் தொழில் ஜீவா சுப்பிரமணியம். இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷமான நாளாக கூட ஜூலை 18. ஏன்னா கெவி ரிலீஸ் ஆன டேட் இன்னைக்கு. எனக்கு வந்து எவ்வளவும் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் ஒரு உணர்வு பூர்வமான கதாபாத்திரம் நான் எடுத்துகிட்ருக்கேன். அதுவும் என்னோடய தம்பிங்க உங்களோட நான் பங்கு வகிச்சிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இது திரைப்படமாகவும் மட்டும் இல்லாமல் இதில் வந்து சோஷியலாகவும் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கோன்ற ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஷீலா அவங்க கூட நான் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜாக்லின், ஆதவன், கிருபா, ஜகன், தமிழ் மாதிரி என்னோட யங்கஸ்டன்ஸ் தான் இதில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யங்கஸ்டன்ஸ் வந்து என்டர்டைன்மெண்ட்டாக மட்டும் இல்லாமல் கலைன்றது ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாகவும் அவங்களோட உரிமைகளாகவும் இங்கே ஒழிச்சிருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எல்லோரும் தேட்டரில் வந்து படம் பாருங்கள். இந்த படம் வந்து ஒரு ஸ்பெஷல் மூவி. முழுக்க நேச்சுரல் லைட்லேயே எடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, மியூசிக், சவுண்டு எல்லாமே ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒரு கிராஃப்ட் மாதிரி ஒரு கதை பேசும். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்கள் எல்லாமே ரொம்ப நாளாக கேட்குறீங்க ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்கணும் அப்படின்ட்டு. உங்கள் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவியாக அது இருக்கும். ஸோ எனக்குமே நான் சொல்கிறேன், எனக்கு ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ உங்களோட சப்போர்ட்டும் லவ்வையும் கொடுங்க. ஐ லவ் யூ. ஹாய், வணக்கம். கெவி படம் பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மலைவாழ் மக்களோட இயற்கை வாழ்க்கை அப்படியே காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த மலைவாழ் மக்களில் சாலை வசதி இல்லை. அந்த சாலை வசதி இல்லாதனால அவங்க வந்து என்ன கஷ்டப்படுறாங்கன்றத அப்படியே ஒரு தத்ரூபமாக கேப்சர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு படம்னு சொல்ல முடியாது, ஒரு லைவ் பிளாக் பார்த்த மாதிரி தான். ஒரு இயற்கை லைட்டில் தான் எல்லாமே படம் எடுத்திருக்காங்க. இது படம் மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை. அப்படியே ஒரு ரியல் லைஃப் இன்சிடெண்ட்டை அப்படியே கேப்சர் பண்ண மாதிரி தான் இருக்குது. ரொம்ப யதார்த்தமாக எல்லாம் நடிச்சிருக்காங்க. பார்த்திங்கன்னா அரசாங்க விதிமீறல்கள், போலீஸ், அவங்க காவல்துறையோட அத்துமீறல்லாம் வந்து ரொம்ப இயல்பாக காமிச்சிருக்காங்க. ரீசெண்டாக நடந்த சிவகங்கை அஜித் கொலை வழக்கு மாதிரி இதில் ஹீரோ வந்து ஒரு சாலைக்காக போராடுறாரு. அவர் போராடுறது ரொம்ப நியாயமான விஷயத்துக்காக போகிறாரு. ஆனாலும் அவங்க அரசாங்க அதிகாரி அவரை கொண்டு போய் அடின்னு அடித்து ரொம்ப அவரை துன்புறுத்துறாங்க. ஸோ அந்த விஷயத்த ரொம்ப யதார்த்தமாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சுகாதாரத்துறையில் அந்த டாக்டர் பண்ணுற அலட்சியமான விஷயங்கள்னால எவ்வளோ உயிர் போகுதுன்றதையும் ரொம்ப யதார்த்தமாக காமிச்சிருக்காங்க. ஆமாம், ஃபுல்லாகவே அந்த மலை சார்ந்த கொடைக்கானல், அந்த திண்டுக்கல் மாவட்டத்தை அப்படியே கொடைக்கானல் ஃபுல்லாகவே அப்படியே காமிச்சிருக்காங்க. என்ன சொல்லுது, எங்கேயுமே வந்து எதுவுமே சினிமாத்தனமாக இல்லை. அப்படியே ஒரு இயற்கையை அப்படியே கேப்சர் பண்ணுங்க. ரா ஃபுட்டேஜ் தான் எல்லாமே. ரொம்ப நல்லா வந்திருக்கு. லைட்ஸ் கூட பெருசாக யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். எல்லாமே அவைலபிள் லைட்டு, அந்த தீப்பந்தம் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. இயக்குனர் தமிழ் தயாளனுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஹீரோ ஆதவ், ஹீரோயின் ஷீலா ராஜ்குமார், அப்புறம் டாக்டர் கேரக்டர் பண்ண ஜாக்குலின், அப்புறம் திருநங்கை வார்ட் கேர்லாக பண்ணியிருக்காங்க திருநங்கை ஜீவா. எல்லாமே நான் அருமையாக பண்ணியிருக்காங்க. என்னோடய வாழ்த்து. தேங்க்யூ.